சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் வழங்குவதற்கு லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முதல்வர் தனிப்பிரிவில் புகார் மனு அளித்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்கியதில் காசிமேடு, பவர்குப்பம், அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் வீடுகளை இழந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் மட்டும் அளிக்கப்பட்டது. அதேவேளையில் வீடுகள் வழங்காததால் பாதிக்கப்பட்ட 185 குடும்பங்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கினை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் வழங்குவதற்கு குடிசை மாற்று வாரியத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து துரைப்பாக்கம், கண்ணகி நகர், எழில்நகர் ஆகிய பகுதியில் சுனாமி குடியிருப்பு வீடுகளில் 181 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. விடுபட்ட 4 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். வீடுகள் வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அப்பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கும் மாதம் 300 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிசை இதுக்கு போனோம் அங்கே போய் கேட்டாங்க, பேப்பர் வந்தது, பேப்பர் தாராந்து போச்சு அப்படின்னாங்க. நாங்கள் கேட்டோம், என்ன சார் பேப்பர் வந்த பேப்பர் எப்படி சார் உங்கள் ரூமில் இருக்குது, எப்படி சார் தாராந்து போவோம், உங்கள் ரூமில் இருக்குது எப்படி போவோம், உங்களை மீறி எப்படி போவோம், அப்படி எந்த பொறுப்பில்லாத தானே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, பொறுப்பாக வேலை செஞ்சால் அது போகுது அப்படின்னு கேட்டேன். கேட்டுக்கு அவர் என்ன சொன்னார், பேப்பர் தாராந்துச்சு 30,000 பணம் கொடுத்தா நான் அலர்ட்டு உடனே போட்டு கொடுப்பேன் அப்படின்றாரு. நான் கேட்டேன், என்ன சார் இப்போ நாங்கள் கேஸ் போட்டு வீடு வாங்க தான் 2 பேர் கையெழுத்து போட்டாங்க, கலெக்டரும் கையெழுத்து போட்டாங்க, சர்ச்சையும் கையெழுத்து போட்டாங்க. இது மீறி பணம் கொடுப்பாங்கன்னா எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, பணம் கொடுத்தா தான் அலர்ட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் பணம் கொடுத்தா தான் அலர்ட்டு போட்டு கொடுப்பேன்.